ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் குட் டைம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காயை வச்சு எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கோவக்காய், உப்பு, கடுகுளுந்து, எண்ணெய், கடலைப்பருப்பு, நல்லா பொடியாக்குன வேர்க்கடலை, 10 காஞ்ச மிளகாய். ஓகே, இதை வச்சு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு பேன் நல்லா காயவும் அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். இப்போ நல்லா கடுகு உளுந்து பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாய், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கின பின்னாடி 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கடலைப்பருப்போட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கணும். இல்லைன்னா கடலைப்பருப்பு கடிக்க கொஞ்சம் கஷ்டமான மாதிரி ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கோவக்காயை அதில் போட்டுடலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு சமைக்கும் போது அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கோவக்காய் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா கோவக்காயோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பொடி நமக்கு தேவையான அளவுக்கு, ஏன்னா இதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸே. ஸோ இதை நல்லா போட்டுட்டு கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் இதை ஹீட் பேனில் வைக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதோடு நம்ம இறக்கிட வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான கோவக்காய் பொரியல் தயார். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.